ஆண்டவனே துணையின்றி வாழும் கடகராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. என்னை அழ வைக்கவும் விழ வைக்கவும் 1000 பேர் இருந்தாலும் வாழ வைக்க நீயே இருக்கிற ஈசனே. ஓம் நமச்சிவாய. ஈச பெருமானை வணங்கி இந்த பதிவை நம்ம தொடங்கலாம். கடகராசி பொதுவாகவே கடகராசிக்காரங்கன்னா பாருங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். எல்லார் மேலேயும் பாசமும் வைப்போம், அதனால் நாசமாகவும் போயிருப்போம். என்னம்மா நீ வேற இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்லாத. இதுவும் ஒரு சிலருக்கு பார்த்தா பிடிக்காத வார்த்தைகளாக தாங்க இருக்கும். ஆனால் நம்ம வாழ்க்கையே அப்படி தானே இருக்குது. அதாவது பாசம் வைக்கிறதுனால மோசம் போனவங்க, மற்றவங்க மேலே அன்பை காட்டுறதுனால கடகராசி மாதிரி ஒரு அர்த்தத்தை நீங்கள் பார்க்கவே முடியாதுங்க. சின்ன எறும்புக்கு கூட நல்லது நினைக்கக்கூடியவங்க, அதே மாதிரி யார் மேலேயும் பாசம் வைக்கக்கூடியவங்க இவங்க தான். இவங்க எல்லார்கிட்டையும் அன்பு காட்டுவாங்க. ஆனால் இவங்க மேலே அன்பு காட்டுறதுக்கு ஒரு ஜீவன் கூட கிடையாது. எல்லாத்துக்கும் மேலே கடகராசி கடந்த சில வருஷமாகவே நிறைய துன்பங்களை பார்த்துட்டு வந்தாச்சு. எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே தடைகளை சந்திச்சுட்டு வந்தவங்க. எடுத்த காரியங்கள் எல்லாமே தடைன்னு மட்டுமே பார்த்துட்டு வந்த உங்களுக்கு அந்த நிலை இப்போ உங்களுக்கு மாறப்போகுது. குறிப்பாக இந்த ஜூன் மாதத்தில் 15 நாட்கள் அப்படிங்கிறது பெரிய வளர்ச்சியை நோக்கி செல்லக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. எந்த காரியத்தை நீங்கள் செஞ்சாலும் சரிங்க, வெற்றி இருக்குது. ஆனால் அந்த விஷயத்தை நீங்கள் எச்சரிக்கையாக செய்யணும். கடகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுறாங்க இல்லையா, இந்த பொருளை என்னதான் அடுத்து பண்ண போகுது, இந்த பையன் என்னதான் பண்ண போகிறான் அப்படின்னு. ஏன்னா நமக்கு தான் ஒளிவு மறைவெல்லாம் தெரியாது இல்லையா. நம்ம என்ன செய்ய போகிறோங்கிறத அடுத்தது தெரிஞ்சுக்கிட்டாவே போதும். அந்த ரிசல்ட்டை அடுத்தவங்களே முடிவு பண்ணிடுவாங்க. நம்மளும் அதை அசால்ட்டாக விட்டுறோம். சரி விடு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி என்னதான் இத்தனை நாட்களாக தடைகள் இருந்தாலும் சரிங்க, கடகராசிக்காரங்க ஜூன் மாத தடைகளை உடைக்க போகிறீங்க. பணமழை கொட்ட போகுது. குறிப்பாக சுருக்கமாக சொல்கிறேங்க, வருமானம் அதிகரிக்கும். அதே இடத்துல செலவு வரும், ஆனால் சுப செலவுகள் வரும். வேலையிலையும் சரி தொழிலையும் சரி முயற்சிக்கு உண்டான பலன் கிடைக்கும். பணியிடங்களில் மேலதிகாரிகள் கிட்ட அங்கீகாரமும் கிடைக்கும், பாராட்டும் கிடைக்கும். உடல் நலம் மேம்படும். இது எடுத்துக்காட்டாக ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்கேன். இப்போ தெளிவாக உங்கள் ராசியில் எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்க, இந்த மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் மாற்றமாகறாங்க, அதாவது எந்தெந்த கிரகங்கள் மாற்றமாகறாங்க. ஒரு மனுஷனுக்கு எந்த அளவுக்கு உசுறு முக்கியமோ அந்த அளவுக்கு ஜோதிடத்தில் நவகிரகங்கள் முக்கியங்க. இந்த நவகிரகங்களுடைய அமைப்பை வச்சு தான் நமக்கு நல்லதும் கெட்டதும் தீர்மானிக்கப்படுது. கடக ராசிகளுக்கு பொதுவாக சொல்லணும்னாவே உங்கள் ராசியில் எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்க போகிறாங்க இதை பொறுத்து பலன்கள் சொல்லப்படுது. இப்போ தலைப்பை பார்த்துருப்பீங்க, ஜூன் 15 முதல் தலைகீழாக மாறப்போகும் குடும்ப வாழ்க்கைன்னு. அது மிட்டம் இல்லாமல் மறுபிறவி எடுக்கக்கூடிய நேரங்க. கடக ராசிக்காரங்க ஜூன் மாதம் 7ஆம் தேதிக்கு பின்னாடி உங்கள் வாழ்க்கையில் நிகழக்கூடிய அதிசயங்களும் என்ன அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம். கடகராசி புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதம், பூசம் நட்சத்திரம், ஆயில்யம் நட்சத்திரம். உங்கள் ராசியில் கிரக நிலைன்னு பார்த்தோன்னா ராசியில் சந்திர பகவான் உங்களுடைய அதிபதி. அவர் கூடவே பூமிக்காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான். 2 பேர் கூட்டணியில். அடுத்தது தனவாக்கு ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் பாம்பு கிரகம்னு சொல்லக்கூடிய கேது பகவான். அடுத்தது அஷ்டமஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சனீஸ்வர பகவான். அவர் கூடவே பாம்பு கிரகத்தில் முதல்ல இருக்கக்கூடிய ராகு பகவான். ஸோ இவங்க 2 பேரும் கூட்டணியில். அடுத்து தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிர பகவான், லாபஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான். அவர் கூடவே புதன் பகவானும் கூட்டணியில் இருக்காரு. அடுத்தது அயன சயன யோகஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் தேவர்களுக்கும் குருவான குரு பகவான். ஸோ 9 நவகிரகங்கள் இப்படி வலம் வரக்கூடிய இந்த நேரத்தில் கிரக மாற்றம்ங்கிறது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 5 முறை மாறுதுங்க. இந்த நாட்களில் எல்லாமே புதன் பகவான் லாபஸ்தானத்திலிருந்து அயன சயன யோகத்துக்கு போக போகிறாரு. 2ஆவதாக செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறுறாரு. 3ஆவதாக 14/6/2025 அன்னைக்கு சூரிய பகவான் லாபஸ்தானத்திலிருந்து அயன சயன பாகத்துக்கு போக போகிறாரு. 4ஆவதாக 22/6/2025 அன்னைக்கு புதன் பகவான் அயனஸ்தான யோக இருந்து ராசிக்கு மாறுறாரு.
கடைசியாக பார்த்தீங்கன்னா மாதத்தோட இறுதி நாட்கள்னு சொல்லக்கூடிய 29/6/2025 அன்னைக்கு சுக்கிர பகவான் தொழில் ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்துக்கு மாறுறாரு. இதை வச்சு தான் கடக ராசியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயமே அது எப்படி நடக்கும் அப்படிங்கிறத, அதனால நமக்கு சாதகமான பலன் கிடைக்குமா பாதகமான பலன் கிடைக்குமான்னு முன்கூட்டியே யூகித்து அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்து கொள்கிற திறமை கொண்டவங்க. கடக ராசிக்காரங்க அழகும் அறிவும் நிறைஞ்சவங்க. ஆனால் எங்கே ஏமாறுறோம்? பாசம் வச்சு நேசம் வச்சு. அதாவது மோசம் போன முட்டாள் ராசியாக மாறக்கூடிய இடம்னா அது பாசம் வச்சு தான். அது இல்லை அப்படின்னா கடகத்தை யாராலையுமே அசைக்கவே முடியாதுங்க. ஓகேங்களா? சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். யார் தான் என்ன தான் உங்களை ஏமாத்தினாலும் ஒரு நாளும் கடகத்தோட கண்ணீருக்கு அவங்க பதில் சொல்லியே ஆகணும். சரிங்களா? அதுக்கு மாற்றம் தரக்கூடிய வகையில் இது நாள் வரைக்கும் நீ பட்ட கஷ்டம்லாம் போதும்பா, நல்லா இரு அப்படிங்கிற மாதிரி இந்த ஜூன் மாதம்ங்கிறது உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாதமாக இருக்க போகுது. அதிர்ஷ்டகரமான மாதம்னே சொல்லலாங்க. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் வீண் செலவு இந்த மாசத்துல இருக்காது. குடும்பத்துல இருக்கவங்கெல்லாம் உங்களுக்கு மதிப்பு கொடுப்பாங்க, மரியாதை கொடுப்பாங்க. எந்த வேலையை எடுத்தாலும் சரிங்க, முடிக்கிறதுல இருந்த தடை தாமதங்களா நீங்கள் போகுது. ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் உயிரே போனாலும் செய்யக்கூடாதுன்னு சொன்னேன் இல்லையா? வீண் விவகாரங்களில் தலையிடுறதையும் மற்றவங்களுக்காக வாதாடுறதையும் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. இதை எழுதி வச்சுக்கோங்க, மனசில் நல்லா பதிய வச்சுக்கோங்க. கடகராசிக்காரன் மற்றபடி வருமானம் கூடுது, மன திருப்தி கூடுது. அதே போல் தொழிலில் வியாபாரத்தில் இருக்கவங்களுக்கும் புதிய ஆர்டர்கள்லாம் வர்றதில் தாமதம் நீங்குதுங்க. குறிப்பாக இந்த தொழில் செய்கிறவங்க இல்லையா, அவங்களுக்குலாம் என்னதான் வரவு இருந்தாலுமே திடீர் முதலீடு செய்யறதுக்கு கொஞ்சம் செலவும் போகும். ஆனால் தொழிலை பொறுத்த வரைக்கும் முதலீடு அப்படிங்கிறது உங்களுக்கு செலவு கிடையாது. அடுத்து உத்தியோகத்தில் இருக்கவங்க ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. மேலே எடுத்துக்கிட்டு கனிவாக நடந்துக்கோங்க. இதை தொடர்ந்து நண்பர்கள் மற்றும் உறவுக்காரங்க உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. அடுத்தது குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அனுசரித்து நடந்துக்கோங்க. வாழ்க்கை துணையோட ஆரோக்கியத்தில் கவனம் வச்சுக்கோங்க. பிள்ளைகளுக்காக கொஞ்சம் அலைய வேண்டியிருக்கும், மற்றபடி மகிழ்ச்சி உண்டாகுங்க. அடுத்ததாக குறிப்பாக பெண்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேங்க. அடுத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது இல்லையா, அதை நான் சரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு முன்னாடி போய் நிற்பீங்க இல்லையா, அந்த முயற்சி கூட நீங்கள் செய்யக்கூடாதுங்க. ஏன்னா அது உங்களுக்கு ஆபத்தை கூட கொண்டு வரலாம், தேவையற்ற செலவு கொண்டு வரலாம். எந்த ஒரு விஷயமே செய்கிறதுக்கு முன்னாடி பல முறை யோசிச்சுக்கோங்க. கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. எதுவுமே செய்யலாம், நான் அமைதியாக இருக்க போகிறேன் அப்படின்னாலும் சரிங்க, கவனமாக அலர்ட்டாருங்க. அதே போல் கலைத்தொழிலில் இருக்கவங்களுக்கு முயற்சிகளில் சாதகமான பலன் கொடுக்கும். பணவரவு அதிகமாகுது. தொழில் தொடர்பான காரியங்களில் யோசித்து செய்கிறது நல்லது. வீண் கவலைகள்லாம் ஏற்பட்டு நீங்க பணவரத்து திருப்தி கொடுக்கும். புத்தி சாதுரியத்தால் எப்பேற்பட்ட சூழ்நிலையும் சமாளித்து வெற்றி காண்பீங்க. அடுத்ததாக அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கும் மேலிடம் நீங்கள் சொல்கிறத கேட்டு நடக்க போகுது. உங்களோட எண்ணங்கள் எல்லாம் பழிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கோர்ட்டு கேஸு வழக்குகளில் சாதகமான நிலை ஏற்படும். நீங்கள் மற்றவங்களுக்கு உதவிகரம் நீட்டுறதுல தயங்கவே மாட்டீங்க. பேச்சு திறமை அதிகமாகும். கல்வியை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு டீச்சர்ஸோட உதவிகள்லாம் கிடைக்கும். பாடங்களில் இருக்கக்கூடிய சந்தேகத்தை உடனே கேட்டு தெரிஞ்சு தெளிவாக படிக்கிறது நல்லதுங்க. அடுத்ததாக மனசில் உற்சாகம் பிறக்கும். இந்த மாணவர்களை பொறுத்த வரைக்குமே உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல மாதமாக இருக்க போகுதுங்க. நல்ல கல்வி நிறுவனங்களில் சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா 4ஆம் இடத்துக்கு அதிபதியான சுக்கிர பகவான் 10ஆம் இடத்துல உட்கார்றதுனால நிறைய பேருக்கு இந்த கேம்பஸ் அப்படிங்கிற வேலையெல்லாம் கிடைக்கும். குறிப்பாக 10, 12ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்களுக்கெல்லாம் அபாரமான வளர்ச்சி இருக்குங்க. தெய்வத்தோட அனுகூலம் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைச்சிருக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் கைத்துறையில் சேர்ந்தவர்களுக்கும் அமோகமான காலகட்டங்க. வேலைக்கு முயற்சி செய்கிறீங்களா, நல்ல வேலை கிடைக்கும். உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் குடும்பத்தில் உயரப்போகுது. அடுத்ததாக அரசியல் தலைவர்கள் சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் முதல் 15 நாட்களுக்கும் பாதகஸ்தானத்தில் இருக்காரு, பின்னாடி விரயஸ்தானத்துக்கு போகிறாரு. அஷ்டம சனி உங்களுக்கு விலகிறதுனால அரசியல் தலைவர்களுக்கு இருந்த பெரிய தடைகள் எல்லாமே நீங்க போகுது. பொதுமக்களுக்கும் சரி உங்களுக்கு
உங்களுக்கும் சரி இடையே இருந்த இடைவெளி அப்படிங்கிறது குறையுது, புரிதல் ஏற்படுங்க, எதிரிகளோட தொல்லைகள் மறைஞ்சிரும். விரயஸ்தானத்தில் சூரியன் செல்றதுனால மனசில் ஒரு விதமான சலிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த சலிப்பை தாண்டி உழைச்சிட்டீங்க அப்படின்னா அரசியல்வாதிகளுக்கு வெற்றிகள் தேடி வருங்க. அடுத்து வெளிநாட்டு யோகம், 9ஆம் இடத்துக்கு அதிபதி குரு 12ஆம் இடத்துக்கு போய் உட்காந்துருக்கிறதுனால வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்குது. அடுத்ததான் நல்ல மாநிலத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள்லாம் கிடைக்கும், நிறைய செலவுகள் இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சீக்கிரமாக இருக்கிறது பல நல்ல பலன்களை கொடுக்க போகுதுங்க கடகராசி அன்பர்களுக்கு. இன்னும் இதை பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம். காலபுருஷ சக்கரத்தில் 2வது ராசியாக வலம் வரக்கூடிய சந்திர பகவானை ராசி அதிபதியை கொண்ட கடக ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. கடகத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்களில் விட்டு கொடுத்து போகிறீங்க. விட்டு கொடுத்து போனால் கெட்டு போக மாட்டோம். நம்ம 4 பேருக்கு நல்லது செஞ்சாதான் அந்த தெய்வம் நமக்கு நல்லது செய்யுங்கிற நம்பிக்கையோடு வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஆனால் இது நாள் வரைக்கும் சின்ன ஒரு அளவு கூட துரோகம் நினைக்காத உங்களுக்கு ஏதாவது நல்லது நடந்திருக்கா? ஏதாச்சும் ஆச்சரியம் நடந்திருக்கா? கடகத்துக்கு எப்பவுமே அந்த ஒரு நிலை இருந்ததே இல்லைங்க. நல்லதுன்னு போவாங்க, கெட்டதுன்னு வரும். பாசம் வச்சு வச்சு ஏமாறுறதுல அழிஞ்சு போன ராசினா கடக ராசின்னே சொல்லலாம். இவங்களால் அந்த பாசத்தை மாற்றிக்கவும் முடியாது. அன்புக்கு அடிமைனா கடகத்தை வந்துட்டு கண்ணை மூடிட்டு சொல்லலாங்க. இப்படிப்பட்ட குணாதிசயங்களை கொண்ட கடகத்திற்கு தலைப்பை பார்த்துருப்பீங்க, தறிக்கெட்டு போப்பா அப்படின்லாம் இருக்கக்கூடாது. சொந்த உறவுகள்லாம் அப்படின்னு சொந்த உறவுகளை நினைக்கக்கூடிய அளவுக்கு வாழ்க்கை போயிட்டுருக்கு. இப்படி நினைக்கக்கூடிய சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி கடக ராசிக்காரங்களை தடுத்து நிறுத்துறாரு சனீஸ்வர பகவான். அப்படி போகாத, இப்படி போ, இது நாள் வரைக்கும் உனக்கு கஷ்டத்தை கொடுத்துருக்கிறதுக்கு நானும் ஒரு காரணமாக இருந்திருக்கேன். உனக்கு அனுபவத்தை தான் கொடுத்து உன்னோட கஷ்டத்தை கொடுத்தேன்னு நினைக்காத, இனி நல்லா இருக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களை சனீஸ்வர பகவான் உங்களுக்கு உணர்த்துறதுக்காக வந்திருக்காருங்க. அதே மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இனி உங்கள் வாழ்க்கையில் துன்பம் இல்லாமலே போதுங்க. அது என்ன ஏதுங்கிறத இப்போ தெளிவாக பார்க்கலாங்க. கடகம் அப்படின்னாவே எப்படிப்பட்ட ஆட்கள் தெரியுமா? ரொம்ப துடிப்போட எப்பவுமே ஒரு சிந்தனையோட ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. இடையில் இலக்கு பெருசு, எண்ணங்கள் பெருசு. இந்த உலகத்தில் எல்லாருமே நல்லவங்க, எல்லாருக்கும் நல்லதே நடக்கும்னு நினைக்கிறது தான் இந்த கடகராசி. ஆனால் இந்த உலகத்தில் நல்லவங்க இருக்காங்களா? கலியுகத்தில் உண்மைக்கும் நேர்மைக்கும் எதுக்குங்க பெயரே கிடையாது. உண்மைக்கும் நேர்மைக்கும் பெயரே கிடையாதுங்க. ஆனால் பொய்யும் பித்தலாட்டம் அப்படின்னா பவுசாக வாழ்ந்துட்டு இருக்கு இல்லையா? ஸோ இந்த சூழ்நிலையில் கடகத்திற்கு அடுத்தது வரக்கூடிய 138 நாட்கள் சனி பகவான் உங்களுக்கு ராஜாதி ராஜ வாழ்க்கையும் மகா பொற்காலத்தையும் கொடுக்க போகிறாரு. குறிப்பாக இவரால் உங்களுக்கு சுப பலன்கள் கிடைக்குங்க. அதிர்ஷ்ட ராசிகளாக கடகராசி மாறப்போகுது. நிதி ரீதியாக, வழிய ரீதியாக, தனிப்பட்ட வாழ்க்கை ரீதியாக நல்லா இருக்க போகிறீங்க. அதே மாதிரி அது என்னமா அப்படின்னா சனி பகவான் வக்ரகதியில் மாற போகிறாருங்க. ஒரு சிலருக்கு இந்த வக்ரகதினா தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கும். வக்ரகதி அப்படிங்கிறது பின்னோக்கி நகரக்கூடிய ஒரு நிகழ்வுங்க. பொதுவாகவே கிரகங்கள் பயிற்சி ஆகிறதுக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பயிற்சி ஆகும். அதாவது ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு முன்னோக்கி நகரும். வக்ரகதி அப்படிங்கிறது அப்படியே உல்டாவா பின்னோக்கி நகர போகுதுங்க. ஸோ கடகத்திற்கு என்னதான் அஷ்டம சனி முடிஞ்சாலும் பெருசாக இது நாள் வரைக்கும் நல்லது அப்படிங்கிறது நடக்க வாய்ப்பே இல்லாத மாதிரி தான் வாழ்க்கை போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு உங்களுக்கு தீர்வு தர மாதிரி தான் சனீஸ்வர பகவான் இது நாள் வரைக்கும் உங்களை ஆட்டி படைச்சிட்டு படாத பாடு பட வச்சார் இல்லையா? இனி அந்த பட்ட பாடுகளுக்கு எல்லாமே பலன் கொடுக்க நினச்சிருக்காரு. அடுத்த 138 நாட்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் நல்ல வகையில் மாற்றிக்கலாங்க. அதற்கான வழிகளை அவர் ஏற்படுத்தி கொடுப்பாரு. பணவரவு அதிகமாகும், நிதிநிலை வலுவாக இருக்கும். நீங்கள் பயணங்கள் போனால் கூட அது உங்களுக்கு பணவரவு கொடுக்கும். தொழில் ரீதியாக, வணிக ரீதியாக, உத்தியோக ரீதியாக நல்லா இருக்க போகிறீங்க. எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய எதிரிகள் எல்லாம் உங்களுக்கு தீங்கு செய்ய முடியாமல் விழி பிதுங்கி நிற்பாங்க, விலகி ஓடிடுவாங்க. அதே போல் அரசியலில் இருக்கக்கூடிய கடகராசி
கடகராசிக்கு ஆளும் கட்சிக்கிட்ட இருந்து உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும், வருமானம் அதிகமாகும், எல்லாத்துக்கும் மேலே தன்னம்பிக்கை தைரியத்தோடு செயல்பட போகிறீங்க, கல்வியில் வெற்றி கிடைக்கும், வருமானம் வந்து அதிகமாக கிடைக்கிறதுனால உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே நிறைவேற்றிக்க போகிறீங்க. வீடு கட்டுறது, வீடு வாங்கிறது, வண்டி வாகனம் வாங்கிறது, இந்த மாதிரி பல நாள் கனவுகள் எல்லாமே நனவாக போகுதுங்க. ஸோ எல்லா விதத்திலையுமே உங்களுக்கு மரியாதை அதிகரிக்க போகுது. வியாபாரத்தில் கூட்டு முயற்சிகள் செஞ்சீங்க அப்படின்னா புதிய வாய்ப்புகள் வந்து கிடைக்கும், தன்னம்பிக்கையும் அதிகமாகும். ஸோ ஒட்டுமொத்தமாக சனீஸ்வர பகவானினோட அருளாசினால் கடகராசினோட கஷ்டங்கள் வந்து மறைய போகுது. இன்னும் வந்து ஒரு சில விஷயங்கள் தெளிவாக பார்க்கலாங்க. அதாவது கடகத்தோட ஒட்டுமொத்த கஷ்டங்களுக்குமே மாற்று மருந்து கொடுக்குற மாதிரி உங்களோட வாழ்க்கையே வந்து செல்வ செழிப்பாக அள்ளி கொடுக்க போகிறாரு, எல்லா காரியங்களுக்குமே வெற்றியை தரப்போகிறாரு. இதோடு உங்களோட சேமிப்புகள் எல்லாத்துக்கும் ஆதாயம் தரக்கூடிய விஷயங்களில் முதலீடு செய்ய போகிறீங்க, திட்டமிட்ட காரியங்களை சரியாக செயலாற்ற போகிறீங்க, கடினமாக உழைச்சி லாபத்தை பார்க்க போகிறீங்க, மனசை வந்து ஒருமுகப்படுத்தக்கூடிய ஆற்றல் உருவாகுது, தொழிலில் புதிய வாய்ப்புகளை பெறதுக்கான வாய்ப்புகள் அடிக்கடி இருக்குதுங்க. அது மாதிரி பயணங்கள்லாம் மேற்கொள்வீங்க. சொத்து விவகாரங்களில் இருந்த வில்லங்கள் எல்லாமே விலகுது, சமுதாயத்தில் உயர்ந்த பதவிகளை பெற போகிறீங்க. இதோடு உங்களுடைய உடன்பிறப்புகள் எல்லாம் உங்ககிட்ட வந்து இணக்கமாக செயல்பட போகிறாங்க. சின்ன முதல்ல கூட பெரிய வெற்றிகளை காண போகிறீங்க. ஆதாயம் தரக்கூடிய தொழில்களை தொடங்க போகிறீங்க. தொலைவில் இருக்கிற புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வீங்க. அது மேற்கொண்ட பலருக்கு இது நாள் வரைக்கும் இருந்த உடல் உபாதைகள் எல்லாமே விளங்குதுங்க. தன்னம்பிக்கை தைரியத்தோட உங்கள் திறமைகள் பளிச்சிட போகுது. குழந்தைகள் வந்து கண்டிப்போட வளர்க்க போகிறீங்க. அதே நேரம் அவங்களோட மகிழ்ச்சிக்காக சுற்றுலா போயிட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே இது நாள் வரைக்கும் குழப்பத்தோடு அணுகிட்டு இருந்த கடகராசிக்கு இனி பதட்டம் இல்லாமல், பயம் இல்லாமல் செயல்பாடுகள் எல்லாத்தையும் அழகாக செஞ்சு முடிக்க போகிறீங்க. அதே மாதிரி உங்களுடைய நெருங்கிய நண்பர்கள் உங்களை வந்து ஏமாற்ற முயற்சி பண்ணால் கூட சரி, அவங்களாதான் குழம்பி போவாங்க. அதாவது கடகராசிக்காரர்களே, நீங்களே வந்துட்டு என்னை ஏமாத்து அப்படின்னு போய் நின்னாலுமே அவங்க வந்து உங்களை ஏமாத்துறாமல் சனி பகவான் தடுத்து நிறுத்திடுவார், இந்த சனீஸ்வர பகவான். இதோட இது நாள் வரைக்கும் கடகராசிக்காரங்க என்ன பண்ணீங்க? முன்னெச்சரிக்கை எதுவுமே கிடையாது, எந்த ஒரு திட்டமிடுதலும் கிடையாதுன்னு சுற்றிக்கிட்டு இருந்தீங்க. இனி உங்களுடைய செயல்பாடுகளில் முன்னெச்சரிக்கையை எடுத்து வைக்க போகிறீங்க. ஒரு விஷயத்தை மட்டும் இருந்து உசுரே போனால் கூட செய்யக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா, அதாவது எடுத்த காரியங்களை, உங்கள் ரகசியங்களை யார்கிட்டையும் பகிர்ந்து கொள்ளக்கூடாதுங்க. மற்றபடி உங்களுடைய கருத்துக்களை எல்லாருமே ஏற்றுக்குவாங்க. அதுலேயும் எச்சரிக்கை உணர்வோடு தான் செயல்படுத்தணும். அதாவது நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்குறாங்கப்பா அப்படின்னாவே போகுதுங்க. இந்த கடகராசிக்கு என்ன பண்ணால் கடகன்னு ஃபுல்லாமே சொல்லிடும். சொல்கிற வரைக்கும் இதுக்கு தூக்கமே வராதுங்க. ஆனால் பின்னாடி நிறைய ஏமாற்றத்தை சந்திச்சிருப்பீங்க. ஸோ அது வேணால் கொஞ்சமாவது வந்து விழிப்புணர்வோடு செயல்பட்டீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். அதே போல் கடினமான வேலையை கூட சுலபமாக செஞ்சு முடிக்க போகிறீங்க. வருமானம் சீராக இருக்கும், கடன் ஏற்படாது, கடனை வந்து இருக்கிற கடனை அடைச்சிருவீங்க. செய்யக்கூடிய தொழிலில் இருந்த போட்டிகளை சாதுரியமாக எதிர்கொள்வீங்க. தெய்வ வழிபாடுகளில் நம்பிக்கையோடு ஈடுபட போகிறீங்க. கையில் வந்து பணப்புழக்கம் நல்லா இருக்கும். அதே போல் அனாவசியமான செலவுகளை தவிர்க்கிறது உங்கள் கையில் தான் இருக்கும். உங்கள் நடை உடை பாவனைகள் எல்லாத்துக்குமே அழகு கொடுங்க. புதுசாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. எதிர்பாராத பயணங்களை, அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெறுவீங்க. அதே போல் உத்தியோக பணிகளில் இருக்கீங்க அப்படின்னா கடினமாக உழைச்சாலும் அதுக்கு மேலே ஏதாவது ஒரு கொத்தாங்குறையை சொல்லிகிட்டே இருந்திருப்பாங்க. ஆனால் இனி அவங்களே நினச்சாலும் உங்களை கொத்தும் குறைகளை சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு வாய்ப்பு இல்லாமல் போகும். அதே சமயம் சக ஊழியர்கள் உங்களுக்கு உறுதியாக நிற்பாங்க. இதை விட சிறப்பாக சொல்லணுன்னா, எப்பேற்பட்ட நெருக்கடியுமே சமாளிக்கக்கூடிய சாமர்த்தியசாலியாக வலம் வர போகிறீங்க. சிலருக்கு அலுவலகம் ரீதியாக வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். வெளியில் தங்கி பணிபுரியக்கூடிய சூழ்நிலையும் உருவாகுதுங்க. அதே போல் அலுவலகத்தில் கடன் கிடைக்கிறதுக்கும், வண்டி வாகனம் வாங்கக்கூடிய, வீடு கட்டுறதுக்கு யோகம் இருக்குது. வியாபாரிகளுக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் எந்த ஒரு குறையுமே இருக்காதுங்க. இருந்தாலும் கொடுக்கல் வாங்கலில் எப்போவுமே கடகராசி வந்து கொஞ்சம்
கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும். கூட்டாளியை வந்து ஆலோசிச்சிட்டதுக்கு அப்புறமா தான் எந்த ஒரு விஷயத்துலையும் முதலீடு வந்து நீங்கள் செய்யணும். கூட்டு தொழில் போட்டிருக்க நீங்கள் தனியாக ஒரு முடிவு எடுக்காதீங்க. அதே போல் தேவைக்கு ஏற்ற மாதிரி பொருட்களை வாங்கி விற்க பாருங்கள். விலைவாசியை தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி விலையை நிர்ணயித்து அதை வந்து நிறைவாக பெறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கு எல்லாரையும் அரவணைச்சு போவீங்க. கட்சி மேலிடத்தில் உங்களுக்கு கனிவான பார்வை விழுகுதுங்க. உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்துமே நிறைவேற போகுது, நிறைவேற்றி கொடுப்பாங்க. அரசு அதிகாரிகள்லாம் வந்து உங்களை அரவணைச்சு நடந்துக்குவாங்க. உங்களுடைய செல்வாக்கு தொண்டர்கள் மத்தியில் உயர்ந்து காணப்படும். மறைமுக எதிரிகள்லாம் வந்து இடம் தெரியாமல் ஒதுங்கி போயிடுவாங்க. கட்சியில் முக்கிய பெருமைகள் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட மனக்கசப்பு ஏற்படாமல் பார்த்துக்கணும்.